Good morning, students. Last class discuss the Indian and the Peninsula Plateaus. Now, I'm going to the topic the coastal plains. இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரை சமவெளிகள். The Peninsula Plateau of India is flanked the narrow coastal plains of varied width from north to south, known as the West Coast Plain and the East Coast Plain. Peninsula Plateausல வந்து பார்த்தீங்கன்னா the narrow of coastal plains flank the narrow of coastal plains the varied width நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டு காணப்படும். அப்படி மாறுபட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத். ஸோ இந்த நார்த் டு சவுத்தில் இருக்கிறத எப்படி பிரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நார்த் டு சவுத் இந்த வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கிறது வெஸ்ட் கோஸ்ட் பிளைனும் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கிறத ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன் பிரிக்கிறாங்க. தேர் ஆர் ஃபார்ம் த டிபோஷனல் ஆக்ஷன் ஆஃப் த ரிவர்ஸ் அண்ட் எரோஷனல் ஆஃப் த டிபோஷனல் ஆக்ஷன் ஆஃப் த சி வேவ்ஸ். இந்த சமவெளிகள் எப்படி உருவாது? ஆறுகளினால் அடித்து வரப்படுகின்ற டிபோசிட் படிவுகளாலும் இன்னொரு பக்கம் கடல் ஏற்படுகின்ற வேவ்ஸ் அலைகளினாலும் இந்த சமவெளிகள் வந்து உருவாக்கப்படுகின்றன. The Indian coastal plains are divided into following two divisions, the West Coast Plain and East Coast Plain. இந்தியாவுடைய கடற்கரை சமவெளிகள் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெஸ்ட் கோஸ்ட் பிளைன், இன்னொன்று ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன். கிழக்கு கடற்கரை சமவெளிகள், மேற்கு கடற்கரை சமவெளிகள்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. The West Coast Plain first between Western Ghats and the Arabian Sea. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரேபியன் சி அரபிக்கடலுக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு நிலப்பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பிளைன், மேற்கு கடற்கரை சமவெளின்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து இது எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ரன் ஆஃப் கட்ச் டு நார்த் டு கன்னியாகுமரி இன் சவுத். நார்த்தில் ரன் ஆஃப் கட்சிலேருந்து சவுத் கன்னியாகுமரி வரைக்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10 to 80 கிலோமீட்டர் வித் இதோடைய அகலம் 10லேருந்து 80 கிலோமீட்டர் வரைக்கும். மெயின்லி கரெக்டட் த சாண்டி பீச், கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ், மட் ஃப்ளேக்ஸ், லகுன்ஸ், ஸ்டோரி, லேட்ரைட் பிளாட்ஃபார்ம் அண்டு ரைஸ்டோன் ஹில்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சமவெளிகளை கவர் பண்ணியிருக்கு. The northern part of the West Coast Plain known as Konkan Plain. The middle part of this plain is known as Kanara. The southern part of plain is known as Malabar Coast. ஸோ இந்த சமவெளி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட் பிளைன் வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறாங்க. குஜராத் டு கர்நாடகாவில் வெஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ் கொங்கன் கோஸ்ட், குஜராத் டு கர்நாடகா கொங்கன் கோஸ்ட். கர்நாடகா டு கேரளா கர்நாடகா கோஸ்ட், அதாவது கனரா கோஸ்ட். கேரளா டு கன்னியாகுமரி தமிழ்நாடு மலபார் கோஸ்ட். about the 550 kilometer along and 200 meter wide. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 550 கிலோமீட்டர் லாங், 20 to 100 கிலோமீட்டர் வைடில் இருக்குது. திஸ் பார்ட் ஆஃப் திஸ் கோஸ்ட் ஆஃப் கேரக்டரைஸ்ட் பை சாண்ட் டியூன்ஸ். இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மணல் சமவெளிகளாக மணலால் சூழப்பட்டுள்ளது. அலாங் த கோஸ்ட் தெர் ஆர் numerous shallow lagoons and backwater called. நிறைய பேக்வாட்டர்ஸ், காயல் ஆர் டெரிஸ் இருக்குது. இங்கே முக்கியமான ஏரின்னு பார்க்கும்போது வேம்பநாடு, த பேமஸ் பேக்வாட்டர் லேக் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜன் இன் த மலபார் கோஸ்ட். கேரளாவில் மேற்கு கடற்கரையில் கேரளாவில் த பிக்கஸ்ட் லேக் வேம்பநாடு லேக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்வாட்டர் லேக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன். இட் லைஸ் பிட்வீன் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் த பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலுக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு சமவெளி தான் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன். த ஸ்ட்ரெச்சஸ் அலாங் த ஸ்டேட்ஸ் வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. இது வந்து
வெஸ்ட் பெங்காலில் ஆரம்பித்து ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு வரைக்கும் இது தொடர்ச்சியாக இருக்குது. These plains are formed by the alluvial filling of the littoral zone by the east flowing river of India. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளால் வளமான வண்டல் மண்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சமவெளி தான் இந்த ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன். த கோஸ்ட் பிளைன்ஸ் கன்சிஸ்ட் மெனி ரீசன்ட் அலுவியல் டிபாசிட்ஸ். நிறைய அலுவியல் டிபாசிட்ஸ் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. இந்த கோஸ்ட் பிளைன் பார்க்கும்போது ரெகுலர் ஷோர்லைன் வித் த வெல் டிஃபைன்ட் பீச்சஸ். இங்கே நல்ல வளமான மண், அதோடு மட்டும் இல்லாமல் ஷோர்லைன் கடற்கரை ஓரங்களில் வெல் பீச்சஸ், கடற்கரை சமவெளிகள், பீச் இருக்குது. அண்ட் கோஸ்டல் பிளைன் பிட்வீன் த மகாநதி அண்ட் கிருஷ்ணா ரிவர் நவுன் அஸ் தி நார்தன் சர்க்கார். ஸோ இந்த சமவெளியில் வந்து பார்த்திங்கன்னா மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது ஒடிசாவிலேருந்து வெஸ்ட் பெங்காலிலேருந்து ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நார்தன் சர்க்கார்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நார்தன் சர்க்காரில் அங்கே விசாகப்பட்டினம் வந்து கிருஷ்ணாவுக்கும் காவேரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி வந்தது. விசாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க, சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த பிட்வீன் கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மெரினா பீச், த செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இன் திஸ் வேர்ல்டு, உலகத்திலேயே மிக இரண்டாவது பெரிய ஒரு பீச் கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா இங்கு அமைந்துள்ளது சென்னையில். அமங் த பேக் வாட்டர் லேக் ஆன் திஸ் கோஸ்ட் லேக் சிலிக்கா. இங்கே இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஒரு பேக் வாட்டர் லேக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா. இது வந்து ஒடிசாவில் இருக்குது. த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா லொக்கேட்டட் இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் த மகாநதி டெல்டா. மகாநதி டெல்டாவுடைய தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஒரு ஏரியாக இது சொல்லப்படுகின்றது. the கொல்லேர் லேக் which is lies between this கோதாவரி அண்ட் கிருஷ்ணா. கோதாவரிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில் அந்த கொல்லேர் லேக் இது ஒரு டெல்டாவை உருவாக்குது. அடுத்தது புலிகேட் லைன் த பார்டர் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ் இன் தமிழ்நாடு. ஆந்திர பிரதேஷுக்கும் தமிழ்நாட்டுடைய எல்லைக்கும் இடையில் அந்த எல்லையில் புலிகேட் லேக், புலிகேட் பழவேற்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரி அங்கு அமைந்துள்ளது. ஓகேவா. வெல் நவுன் லேக் இன் த ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ். இது நல்ல ஒரு பெரிய தமிழ்நாடு ஆர் திஸ் வெல் நவுன் லேக் இன் த ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன். த நெக்ஸ்ட் லேக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஒன் ஃபிசிக்கல் டிவிஷன்ஸில் ஐலண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள். இந்த டூ மேஜர் ஐலாண்ட் குரூப்ஸ் நேம்லி அந்தமான் நிக்கோபார் அண்ட் லட்சத்தீவு ஐலண்ட்ஸ். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 தீவு கூட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், இன்னொன்று வந்து லட்சத்தீவு ஐலண்ட்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 572 ஐலண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் த பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலில் 572 தீவுகள் அமைந்துள்ளன. இந்த தீவு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஓகே. அரேபியன் சீயில் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவு ஐலண்ட்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 27 ஐலண்ட் வந்து இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. த ஐலண்ட் அண்ட் அந்தமான் நிக்கோபார் இஸ் லார்ஜ்லி டெக்டானிக் அண்ட் வால்கனிக் ரீஜன்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவிலான டெக்டானிக் அண்ட் வால்கனிக் ரீஜன், எரிமலைகளை கொண்ட பகுதி. இந்தியா இஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ இஸ் ஃபவுண்ட் இன் த பேரன் ஐலாண்ட் இன் அந்தமான் நிக்கோபார் குரூப்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது ஆக்டிவில் இருக்கக்கூடிய வால்கனோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருக்கும் எரிமலை என்பது பேரன் ஐலாண்டில் இருக்குது. இந்த பேரன் ஐலாண்ட் இன் அந்தமான் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்டில் ஒன் ஆஃப் த ஐலாண்ட். ஓகே. வெல் திஸ் ஐலாண்ட்ஸ் இந்த அரேபியன் சி ஆர் மெயின்லி கோரல் ரீஜன்ஸ். ஸோ இந்த அரேபியன் சீயில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினில் வந்துட்டு கோரல் ரீஜன்றது வந்து பார்த்திங்கன்னா என்னது, பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த கோரல் ரீஜன். ஸோ ஃபஸ்ட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இதற்கு பாருங்கள், இதுதான் the group of islands in India. So the cover to the whole water
அங்கங்கே சின்ன சின்ன தீவுகளாக அமைந்துள்ளது. This island is located in the elevated portion of the submarine mountains. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்மரைன் மவுண்டெயினில் மலைகளில் அமைந்துள்ளது. கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மலையில் அமைந்துள்ள தீவுகள், அதாவது சப்மரைன் மவுண்டெயின். ஓகேவா? ஸோ சின்ஸ் திஸ் ஐலண்ட்ஸ் லைக் க்ளோஸ் த ஈக்குவேட்டர், இந்த தீவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈக்குவேட்டருக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கிறது. இதோடைய கிளைமேட் ரிமைன் ஹாட் அண்ட் வெட் த்ரூட் த இயர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமாகவும் இருக்கும், அதே மாதிரி ஈரப்பதமாகவும் வருஷம் த்ரூட் இயர்ஸ் காணப்படும். இங்கே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடுகள் இருக்குது. தேர் ஆர் த ஐலண்ட் குரூப்ஸ் அபவுட் 8249 கிலோமீட்டர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. த என்டையர் குரூப் ஆஃப் ஐலாண்ட் is divided in two. One is Andaman, another one is Nicobar. ஸோ நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் தீவும், சவுத்தில் வந்து நிக்கோபார் தீவும் இருக்குது. ஸோ இதனுடைய இம்பார்ட்டன்ட், the great strategic important for the countries, the port player, the administrative capital of Andaman and Nicobar. ஸோ அந்தமான் நிக்கோபாரோடைய அந்த நிர்வாக தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர். இந்த 10 degree channel separate the Andaman ஃப்ரம் நிக்கோபார். 10 டிகிரி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமானையும் நிக்கோபாரையும் செப்பரேட் பண்ணியிருக்கு. இந்த சதர்ன் மோஸ்ட் டிப்பு, தென்முனை, சதர்ன் மோஸ்ட் டிப்பு தென்முனைன்னு பார்க்கும்பொழுது அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்திரா பாயிண்ட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷத்தீவு ஐலாண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லக்ஷத்தீவு ஐலண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட் லொக்கேட்டட் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. மேற்கு கடற்கரை பகுதியை ஒட்டி அமைந்துள்ள அதிகமான சின்ன ஒரு தீவுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட், ஒரு பவளப்பாறை தீவுக்காக தான் இது காணப்படுகிறது. இட் கவர் ஏரியா ஆஃப் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்குது. கவராட்டி இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், நிர்வாக கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவராட்டி. லட்சத்தீவு ஐலாண்ட்ஸ் இந்த செப்பரேட்டட் ஃப்ரம் திஸ் மால்தீவ்ஸ் ஐலாண்ட் த 8 டிகிரி சேனல். 8 டிகிரி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவை வந்து இது வந்து செப்பரேட் பண்ணி காமிக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஹாபிட்டட் பெட் ஐலாண்ட் ஆஃப் த குரூப் ஹேஸ் த பேர்ட் சாங்சுனரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பறவை சரணாலயம் பெட்டி ஐலாண்டில் இருக்குது. ஏர்லியர் இன் ஹேட் 3 டிவிஷன்ஸ், நேம்லி லக்கட்டிவ், மினிகாய் அண்டு அமெனிட்டிவ். ஸோ இந்த தீவுகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லக்கட்டிவ், மினிகாய் அண்டு அமெனிட்டி. ஸோ இந்த 3 தீவோடைய பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா 1973 என்ன பண்ணுறாங்கன்னா லக்ஷத்தீவ் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம், புதுசாக ஒரு நேம் வைக்கிறாங்க. அதுதான் வந்து 1973 அப்புறம் லக்ஷத்தீவுன்னு சொல்லிட்டு பெயர் வச்சு அதை அழைச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ஷோர் ஐலாண்ட். Besides 2 group of islands, India has a number of islands along the west coast. So 2 group of islands, அதில் வந்து நம்பர் ஆஃப் ஐலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. In this delta region of Ganga and the Gulf of Mannar, many of these islands and inhabited and administered by the adjacent states. இதில் கங்கா அண்டு கல்ஃப் ஆஃப் மன்னார் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெல்டா ரீஜனில் தீவுகள் இருக்குது. இந்த ஐலாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஹாபிட்டன்ட் ஐலாண்ட்ஸ். இதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டட் பை தி அட்ஜெக்ட்ஸ், அந்தந்த மாநிலங்களால் இது வந்து நிர்வகிக்கப்படுகின்றது. ஸோ இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ். ஸோ in this class discuss the coastal plains and islands. The next class discussed by the Indian rivers.